கோர்ட்ல கேஸ் முடியறதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆகும். இந்த நிலைமையில அவங்களே சமாதானமா போறதுக்கு தயாருன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. இவ்ளோ நாள் நம்மள கேஸ் போட்டு இழுக்கடிச்சவங்க இப்போ திடீர்னு சமாதானத்துக்கு வரேன்னு சொல்றாங்கன்னா இது சரியா வருமான்னு யோசனை கேட்கறதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அம்மா அவங்கள அப்படியே டீல்ல விடுமா, என்னத்தான் பண்றாங்கன்னு பாப்போம். அவங்க சைடு வீக்கா இருக்கறனால தானே நம்மகிட்ட சமாதானத்துக்கு வர்றாங்க. அப்புறம் எதுக்கு நாம சமாதானமா போகணும்? இவ்வளவு நாள் இருந்ததே இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறோம். சமாதானம்லாம் வேணாம், நம்ம கோர்ட்லயே பாத்துக்கோமா. ஆனா அப்பா மாதிரி ஆளை வச்சு மட்டும் கேஸ் நடத்தாத. ஒரு நல்ல ஆளை வச்சு கேஸ் நடத்தி நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். ஏண்டா கஷ்டப்பட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஏன்டா கெடுக்கிற? கண்ணா, சிவில் கேஸ் எவ்வளவு நாளைக்கு நடக்கணும் உனக்கு தெரியாது. நீயே கிழவன் ஆயிடுவ. ஒழுங்கு மரியாதையா அவனுங்க இறங்கி வரும்போது நாமளும் சமாதானமா போறதா நல்ல வழி. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்போ நல்ல பூமில் இருக்கு. கரெக்டான நேரத்தில் அவங்க சமாதானத்துக்கு வராங்க. நீட்டாக டீலை பேசி முடிச்சா நல்லதுன்னு எனக்கு தோணுது. நானே வேணாலும் வந்து பேசுகிறேன். எங்கள் ஆஃபீஸில் சில சமயம் நானே அட்மிட் பண்ணுவேன். ஐயோ, இவனடா நம்ம ரூட்லயே வரான். நீ என்ன சொல்றம்மா? இதுல நான் என்னம்மா சொல்றதுக்கு இருக்கு? அதான் அப்பாவும் இவரும் சொல்றாருல சமாதானமா போறதா நல்லதுன்னு. அதுவும் இல்லாம நமக்கு வர வேண்டிய சொத்து நமக்கு வயசு இருக்கும் போது அதை அனுபவிக்காம அதை அப்படியே போட்டு வைக்கிறதுனால என்னமா அர்த்தம்? சமாதானத்திலே போயிடலாமா? அதான் அவரே பேசுறேன்னு சொல்லிருக்காருல. Well said my child. Like father, like daughter. அப்பாவுக்கு ஏத்த பொண்ணு நீயும் தான்டா. சூர்யா, நீ என்னப்பா சொல்ற? அம்மா எனக்கு இஷ்டம் இல்லம்மா. சமாதானம் பேச வர்றவங்க ஒரு லாபம் இல்லாம சமாதானம் பேச வர மாட்டாங்க. அந்த லாபத்தை எதுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்? அந்த லாபத்தையும் நாமளே அடைவோம்னு சொல்ல வர்றேன். நீங்களாம் அவங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் மீதி என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டாலே போதும் சொல்றீங்க. எப்படியோ போங்க, நான் மாடியில போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரேன். உட்கார்றா. பேசிட்டு இருக்கும்போது எங்கடா போற? சாரு, இனிமே நீ தான் சொல்லணும். என்ன சொல்ற? சரி, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பேசி பாப்போம். That's the spirit. That's what I needed. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் நம்ம கிளம்பலாமா நிவி? சரிப்பா, come on. கிளம்புறோமா? என்னம்மா நிவி, மாப்பிள்ளை வந்திருக்காருல, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா பரவாயில்ல, நாங்க அப்புறமா வந்து சாப்பிடுறோம். சரியா? நாங்க இப்ப கிளம்புறோம். இங்க எதுக்குடா சாப்பிடணும்? உங்க அம்மா குட் நியூஸ் சொல்லிருக்கால, ஹோட்டல்ல போய் செலிப்ரேட் பண்ணுவோம்டா. மாப்பிள்ளை தான் ட்ரீட். என்ன மாப்பிள்ளை? ஐயோ மாமா, 1 hour தான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். half an hourல லஞ்ச் முடிச்சிடலாம் மாப்பிள்ளை. வாங்க. come on. ஏய், ஷூ மாட்டுவாடா, நான் டேபிளுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வாணிவி, அத்தை, சொத்து விஷயத்துல எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தயங்காம என்ன கேளுங்க. செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரி, வரங்க அத்தை. வரோம்மா. பாய். ஹாய் பிரேம். ஹாய் பியூலா. சாரி பிரேம், வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? பரவாயில்ல பியூலா, இதுல என்ன இருக்கு? கரெக்டா கிளம்பிட்டேன். யாரோ விஐபி போறாங்கன்னு டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே பியூலா. சாரி பியூலா. எதுக்கு? நான் சொன்னபடி நடந்துக்காததுக்கு. நான் வேணும்னு அப்படி செய்யல பியூலா, ஆனா அப்படி நடந்து போச்சு. காலையில உன்னை பார்க்கறதுக்கு கிளம்புன நேரத்துல ஷென்பகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஷென்பகாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகும்போது உன்னோட ஃபோன் கால் வந்துட்டே இருந்துச்சு. அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு நெருக்கடி, அதனால தான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க பியூலா. ஷென்பகாக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய அளவுக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு பர்த்டே. இந்த நிலைமையில உன் பர்த்டேவை விட ஷென்பகாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. அதுக்காக உன்னோட நட்பை நான் புறக்கணிச்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. என் கூட இருக்கிறது வெறும் நட்பு மட்டும் தான்.
வேற என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்குற பியூலா? எல்லாத்தையுமே நானே சொல்லணும்ல? நீ எதையுமே வாயை திறந்து சொல்லாம நீ ரொம்ப நல்லவனா இருக்கணும்ல? நான் நட்புன்னு நினைச்சுதான் பியூலா. எனக்கு அதை தவிர வேற எதுவும் கிடையாது பியூலா. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பியூலா. என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகிதி. ஓகே, ஐ காட் இட். உன் மனசுக்கு நான் ரொம்ப நெருக்கமானவ. ஆனா உன் மனசுக்குள்ள இருக்க வேண்டியது நான் இல்ல, அப்படிதானே? சரி பிரேம், நான் உன் மனசுக்கு பக்கத்துல இருக்கிற சிநேகிதி. அப்போ உன் மனசுக்குள்ள இருக்கிற சிநேகிதி யாரு? பிரேம், இதுக்கு மேல நான் சங்கடப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் ஆசைப்பட்டது உண்மைன்னு நினைக்கிறது ஏன் தப்பு தான். பரவாயில்ல, உன் மனசுல இருக்கிறதே யாருன்னு சொல்லு. நான் லவ் பண்ற பொண்ணு செண்பகான்னு சொல்றதுக்கு உனக்கு ஏன் இவ்ளோ தயக்கம்? சொன்னா உன் காதலுக்கு நான் இடைஞ்சலா இருப்பேன்னு நினைக்கிறியா பிரேம்? சேச்சே, நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடியவில்லைன்னு எனக்கு தெரியாதா பியூலா? நீ செண்பகாவை காதலிக்கிற சரி, ஆனா செண்பகா உன்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டியா பிரேம்? யார காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிற, யார காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிற, அவங்க உன்னை காதலிக்கிறாங்களான்னு சொல்ல மாட்டேங்கிற. ச்சே, இவ்ளோ நல்லவனா இருந்துட்டு நீ என்ன செய்ய போற பிரேம்? செண்பகை என்ன காதலிக்கிறாளான்னு எனக்கு தெரியாது பியூலா. நான் இன்னும் இதை பத்தி அவகிட்ட பேசல. நீதான் எதுவுமே பேச மாட்டியே. இருக்கா இல்லையான்னு கடவுளை பத்தியே வாய்க்கிலேயே அவ்வளோ நேரம் பேசுவியே. ஆனா இருக்கிற காதலை பத்தியும் இல்லாத காதலை பத்தியும் நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்ட. நீ ரொம்ப அறிவாளி நினைச்சிட்டு இருந்த பிரேம். ஆனா உன்னோட அறிவு only on practical grounds. It just crashed on everything. கடவுள் இருக்காருன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் எழுந்திருச்சு வந்து ஏண்டா சொன்னேன்னு கேட்க போறதில்ல. ஆனா நீங்களாம் அப்படி கேட்பீங்களே, அதான் என்னோட தயக்கத்துக்கு காரணம். எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வச்சிருக்கல. சரி, செண்பகாக்கு உன்னை பத்தி அந்த மாதிரி எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? மேபி. ஆனா அவளோட குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவ என்னை ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ரொம்ப வேடிக்கையான ஆளு பிரேம். கிறிஸ்டியானிட்டில ஒரு சின்ன கதை சொல்வாங்க. ஒருத்தன் மேரி கிட்ட வரம் கேட்கறதுக்காக மேரிய நினைச்சு கண்மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தான். சின்சியரா அவன் தியானம் பண்றத பார்த்து இயேசு கிறிஸ்தவரே அவர் நேர்ல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு, கேட்கறது நான் கொடுப்பேன்னு சொன்னாராம். அந்த ஆளு கண்ணையே திறக்காம நான் மேரிய தானே கேட்டேன், நீங்க ஏன் வந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போங்கன்னு சொல்லிட்டான். என்ன கேக்குறோம் என்ன வாங்குறோம்னு சொல்லி எந்த டைரக்ஷனும் இல்லாம ஓடுறான் பாரு. நீயும் அந்த ஆள் மாதிரி தான் இருக்க. காதலுங்கிறது கேட்டு கிடைக்கிற வரல பியூலா, தானா வர ஒரு டிவைன் ஃபீலிங். செண்பகா கிட்ட தான் அது என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஐம் சாரி பியூலா. ஃப்ராங்காவே கேக்குற பிரேம், நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற? சாரி பியூலா, எனக்கு காரணம் தெரியல பியூலா. எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் உன்னோட டிபிக்கல் மிடில் கிளாஸ் மைண்ட் தான். என்ன மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு சகஜமா எல்லாத்தையும் பேசி பழகி ஒரு ஆம்பளைய பின் சீட்ல உட்கார வச்சு ஸ்கூட்டர்ல ஓட்டிட்டு போனா உங்கனால அவள ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தானே பார்க்க முடியும். பொண்டாட்டிய வரணும்னா அவளை மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு அடக்கமான பொண்ணா வேணும் இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாம் குடும்ப பாங்கான பொண்ணுங்க, நாங்கெல்லாம் ஊர் சுத்துற பொண்ணுங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல பியூலா. அப்படிதான் அப்படிதான் ஆமாடி, அப்படிதான் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதானே? Why are you so defensive? எல்லாமே ஓடிச்சு போயிடுச்சு பிரேம். டிஃபென்சிவா இருந்துட்டு இனிமேல் என்ன காப்பாத்த போற? பியூலா, நீ எப்பவும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பியூலா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது பியூலா. இங்க பாரு பிரேம், நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட வரையில ஒரு முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு. அது ஏன் 3 புள்ளியா ஆக்கி நீ தொடரும் போட பாக்குற? Let's stop here. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ. குட் பை. பியூலா, பியூலா, நான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளு பியூலா. பியூலா நில்லு, பியூலா நில்லு பியூலா. பியூலா, பியூலா. ஆகாஷ், செண்பகா, என் மேல எதுவும் கோவம் இல்லை உனக்கு? நான் ஏன் உன் மேல கோவப்படணும்? அந்த பையனோட நீ துணிக்கடைக்கு போனத அம்மா கிட்ட சொன்னதுல இருந்து என் மேல கோவமா இருக்கேன்னு நினைச்சேன். நான் போனது உண்மைதானே? நீ உண்மைதானே சொல்லிருக்க?
பொய் சொல்லியிருந்தா கோவப்பட வேண்டிதான். உண்மையை சொன்னதுக்கு எதுக்கு கோவப்படணும்? நீ சொன்னதுனாலதான் நான் எதுக்காக போனேங்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்சது. இல்லனா அவங்க தப்பாவே நினைச்சிருப்பாங்க. நீ சொன்னதுக்காக நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா திட்டினதுல உனக்கு இன்னும் வருத்தம் இல்லையே? வருத்தம் தான், ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியும்? நீ ஹாஸ்பிட்டல்ல பிரேம பார்த்தப்பவே எப்படியும் அத்தை வாயில என் தலை உருள போதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வரும்போதே அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். நான் சொல்லிருக்க கூடாதுல? ஆகாஷ், நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால எதையும் மறைக்கணும்னு நான் நினைக்கல. நீ அத பத்தி சொன்னது சரியா தவறான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு நான் அதை பெருசா எடுத்துக்கல. அது போட்டோம், நான் பேச வந்தது அது இல்ல. நீ காலேஜுக்கு போக மாட்டேங்கிறியாமே, அது ஏன்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். நான் தான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு போனேனே ஆகாஷ், அப்புறம் ஏன் நீ காலேஜ் போக மாட்டேங்கிற? எந்த மூஞ்சி வச்சுட்டு போறது செண்பகா? எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்களா? ஆகாஷ், எப்பவும் அடுத்தவங்க எப்படி பாப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வாழவே முடியாது. நீ ஏன் அடுத்தவங்கள பாக்குற? உன்னை மட்டும் பாரு. புத்தி கெட்டு போய் ஏதோ தப்பா செஞ்சுட்ட, அதனால என்ன? எந்த தப்பும் பண்ணாதவங்க யாருமே கிடையாது ஆகாஷ். இருந்தாலும் நான் பண்ணது. இந்த இருந்தாலும் இல்லனாலும் இதெல்லாம் சொல்லாத. நாளைக்கு நீ காலேஜுக்கு போற. சரி, நான் போறேன். ஆனா நாளைக்கு நான் காலேஜுக்கு போகும்போது நீயும் என் கூட துணைக்கு வரணும். நானா? நான் எதுக்கு உன் காலேஜுக்கு? என் கூட துணைக்கு வா செண்பகா. காலம் பூரா யாராவது உன் கூட துணைக்கு வர முடியுமா ஆகாஷ்? நீ எதை இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கணும். நான் எப்படி இதுக்கெல்லாம்? இங்க பாரு செண்பகா, நான் காலேஜுக்கு போகணும்னு சொன்னேன், அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் காலேஜுக்கு போகணும்னா நீ என் கூட வரணும், வந்தே ஆகணும். இல்லைன்னா நான் போக மாட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி ஆகாஷ், நாளைக்கு நீ காலேஜுக்கு போகும்போது உன் கூட வரேன். ஆனா நாளைக்கு ஒரு நாள் தான். சரி செண்பகா, எனக்கு அது போதும், அது போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் செண்பகா. இருக்கு காடி என்ன என்னடி என்னமோ உங்க அண்ணன் வந்து ஃப்ளைட் ஏர்போர்ட்ல வந்து இறங்கிடுச்சு, எங்க அண்ணன் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டாரு, ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வந்துட்டான்னு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்த. இன்னும் உங்க அண்ணனை காண முடி. உம்ம சொந்தக்கார ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறது, அதுல ஏறி உடனே வர்றதுக்கு கேள்வி கேட்கிறார் பாரு கேள்வி. ஏய், ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தா 1008 கால் டாக்ஸி நிக்குது, அதுல எதுலயாவது உனக்கு ஏறிட்டு உடனே வர வேண்டியதானே? இந்த மாதிரி டப்பா கார்ல எல்லாம் எங்க அண்ணன் ஏறி வரமாட்டாவ. அது எல்லாம் குளு குளுன்னு ஏசி கார்ல தான் ஏறி வருவாவ. அந்த மாதிரி கார் இங்க கிடைச்சிருக்காதா இருக்கும். அது சரி, உங்க அண்ணன் ஏசி கார்ல வரட்டும் இல்ல ஹெலிகாப்டரையாவது வரட்டும், ஆதாயம் இல்லாம உங்க அண்ணன் வரமாட்டானே, என்னடி விஷயம்? ஆதாயம் இல்லாம வர்றது உம்ம தொங்காச்சி தான். ஏய், என் ஆளுங்கெல்லாம் இங்க வந்தது உன்னை பாத்துக்கிறதுக்கும் உன் மகன் ஹாஸ்பிட்டல் இருந்த போது வீட்டுல சமைச்சு போடுறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க கிட்ட வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வாங்கிட்டு அவங்களே விரட்டி விட்டுட்ட. இப்ப என்னடி நீட்டி முழங்கி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் எதுக்கு வராரு அது சொல்றி? அது இல்லைங்க, நம்ம கல்யாணம் தப்ப எங்க அண்ணன் எதுவும் பெருசா பரிசு பொருள் கொடுக்கல. நம்ம பிள்ளைகளுக்கு காது குத்துக்கு கூட எங்க அண்ணன் வர முடியாம போயிருச்சு. இப்பதான் அவியலுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அதான் வராவ. பாருங்க எங்க அண்ணன் என்னென்ன கொண்டு வராவன்னு. ஐயோ, அப்போ உங்க அண்ணன் உனக்கும் பிள்ளைங்களுக்கும் பொட்டி நிறைய பரிசு பொருட்களை அள்ளி கொண்டாந்து குவிக்க போறாருன்ற. அப்புறம் உங்க சொந்தக்காரங்க மாதிரி வெறுங்கைய வீசிக்கிட்டு வருவாவன்னு பாத்தியலோ? எங்க அண்ணன் மானசே. இந்த கை குடுக்கறது இந்த கைக்கு தெரியாத வள்ளல் மகாராசே. ஊருக்கெல்லாம் அள்ளி குடுக்கறவரு உடன்பரப்புக்கு அள்ளி கொடுக்க மாட்டாரங்கும். என்னத்தை அள்ளி கொடுக்க போறாருங்கிறது வரட்டும், நானும் பாக்குறேன். ஏண்டி வண்டி சத்தத்தை கேட்டா ஏதோ கார் வந்து நிக்கிற சத்தம் மாதிரி தெரியலையே, குப்பை வண்டி வந்து நிக்கிற மாதிரி கேக்குது. வர வர வரண்டி வந்து உன் ஆட்டத்தை முதல்ல அடக்குறேன். வரேன். என்னடி வந்து நின்னுட்ட? என்னடி என்னமோ உங்க அண்ணன் பழப்பொள்ள குழு குழு கால தான் வரணும், இங்கத்துக்கு அங்கத்துக்கு ஆட்டின ஆட்டோல வந்து இறங்குறான் பரதேசி பையன். ஏடி சிங்கப்பூர்ல இருந்து ஆட்டோல வந்து இறங்கிட்டானோ? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் இல்லையா 200 ரூபா பணத்தை வாங்கி பையில வச்சுக்கிட்டு மெதப்பா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்புற. வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? உங்க வீட்டில் வந்து விருந்தா சாப்பிட சொல்றீங்க. 10 ரூபா சில்லறை கொடுத்துட்டு உங்க போப்பா. கிட்ட கேட்டதே 200 ரூபா தானே சார்? நான் 190 தானே பேசுனேன். சார் வழக்கமாக வரதே 200 ரூபாய்க்கு சார். ஊரெல்லாம் சுற்றி கூப்பிட்டு வந்து விடுறேன். ஒரு 10 ரூபாய்க்காக என்கிட்ட பேரம் பேசுறீங்க, போங்க சார். 10 ரூபாய் அப்படிலாம் விட முடியாதுப்பா. ஏய் என்னையா விளையாடுதியா? சிங்கப்பூர்காரன்னா எழுச்சவாய் நினைப்பா உனக்கு. சார் போங்க சார், 10 ரூபாய்க்காக பேசாதீங்க சார். இந்த வண்டி எடுறா பாப்போம். என்ன சார் பண்ணுவீங்க? வண்டி எடுறா உங்களால பாப்போம். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் 10 ரூபாய் தர முடியாது சார். வரையும் சாப்பிடுறோம்டா. 10 ரூபாய் விட அவ்வளவு முடியாது. தூரத்துல இருந்து உங்களை கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன். வண்டியில இருந்து கை எடுங்க சார். என்னடி என்னமோ உங்க அண்ணன் இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாம கொடுக்கற மவராசன் என்ன 10 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற கைய பையன். சும்மா கொடுத்துட்டு வர முடியுமோ? பாக்குறேன் இன்னும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் இந்த கூத்த. வண்டியில இருந்து கை எடுங்க சார். முடியவே முடியாது. இங்க பாரு, ஒழுங்கா போய் இல்லாட்டி சூட் எடுத்து போயிடுவேன். கையடியா முதல்ல, கையடியா முதல்ல. 10 ரூபாய் கொடுப்பா. இப்ப எடுக்க போறியா இல்லையா? மரியாதை கட்டுற சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் பாக்குறியா? ஏய் மேல கை வைக்கிற நீ. ஏய் 10 ரூபாய் கொடுறா. 10 ரூபாய்க்காண்டி 10 கை நீட்டி பேசுற நீ. மேல கை வைக்கிற வேலை வச்சுக்க. நான் சும்மா இருவேன் நீ சொல்லிட்டேன். ஏய் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இருங்க மாப்ள, என்ன பிரச்சனை? வந்தவன ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆட்டோ ஏமாத்துறேன். ஏமாத்துறான். யோ யார் யா உன்னை ஏமாத்துனா? பேசுறது 200 ரூபா தானயா? போடா. ஐயோ போடா. யோ அதெல்லாம் தர முடியாது. வண்டியில இருந்து கை அடியா முதல்ல. ஒரு நிமிஷம் மாப்ள, 10 ரூபா தானே, விட்டு கொடுத்துருங்க மாப்ள. 10 ரூபாய் இல்ல மச்சான். அதை எப்படி பண்ண முடியும்? கரெக்ட் தானே எங்க அண்ணன் சொல்றது. 10 ரூபாய் சும்மா தூக்கி ஏய் கொடுத்துருவாங்க. அப்படி இடிச்சனா கமெண்ட்ரி 10 ரூபா கொடுடா. நீ தான் 10 ரூபாய் சார் நான் கொடுத்துறீங்க. ஏன் சார் திருப்பி தரணும்? உங்களுக்கு வந்ததே கம்மி. வழக்கமா நாங்க 250 ரூபா 300 ரூபா வாங்குவோம் சார். போனா போது வெளியூர்காரன் கம்மியா வந்தா என்னமோ பெருசா பேசுறாரு இவரு 10 ரூபாய்க்காக. யோ என்னையா பேசுறீங்க? மரியாதை கட்டு பாத்துக்க. இருப்பா. இப்ப என்னப்பா உன்னால 10 ரூபாய் கொடுக்க முடியாதுல? முடியாது சார். கண்டிப்பா முடியாது சார். நான் கண்டிப்பா கொடுக்குறேன். முடியாது. மாப்ள ஒரு நிமிஷம் சும்மா இருங்க. இந்தப்பா இந்தா. ஐயோ ஏய் 10 ரூபாய் எதுக்குங்க சும்மா ஏய் கொடுக்குறீங்க? உருக பேச தொலைச்சு போடுவோம் உன்னை. இந்தப்பா 10 ரூபாய் நீ உன் கையில இந்த கொடுத்துற அப்படி விட்டு. போ. போ போடா வலிக்கு. வண்டியில இருந்து கை அடியா போயா. உன்னை மரியாதை பத்தி போயிடு. தெரியும்டா. சரி போ 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 போ. யாருகிட்ட போ. பாத்தீங்களா? ஏமாத்த பார்த்தான். சரி விடுங்க, அதான் ஆட்டோக்காரன் போயிட்டான்ல. ஆமா நீங்க ஏன் ஆட்டோல வந்தீங்க? சிங்கப்பூர்ல ஏசி கார்ல கண்ணாடி ஏத்தி விட்டு போய் சலிச்சு போச்சு மச்சான். வெளி உலகத்தை பார்க்க ஆசை. அதனால தான் ஒரு சேஞ்சுக்காக பஸ்ல வரலான்னு நினைச்சேன். ஆனா பஸ் புறப்பட லேட் ஆயிடுச்சுன்னா பஸ் எடுக்க ஆரம்பிச்சிருமேன்னு தான் ஆட்டோல புறப்பட்டு வந்தேன். ஆட்டோக்காரன் என் உயிரை வாங்கி. அட என்னங்க மாப்பிள்ள, ஏர்போர்ட்ல தான் அவ்வளோ ஹோட்டல் இருக்கு. சரி வெளியில வந்தது நிறைய ஹோட்டல் இருக்கு, எதுலயான ஒண்ணுல சாப்பிட்டு வந்துட வேண்டியதானே? அதுக்கெல்லாம் செலவாகும். அட என்ன மச்சான் பேசுறீங்க நீங்க? அவ்வளவு தூரம் வாரோம் ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றது. தங்கச்சி கையால சாப்பிடலன்னு சொல்லி தங்கச்சி கோச்சு விடாது. தங்கச்சி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. ஐயோ நீங்க எப்படி மச்சான் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அமோகமா இருக்கேன். சரி 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 சரி. டைட் ஷெட்யூல், பயங்கர பிஸி. எங்கடா தங்கச்சி முகத்தை பார்க்காம மறந்து போயிடணும்னு பயந்து போய் தான் உங்களை எல்லாம் பார்க்க வந்தேன். ஆமா இந்த பேக்ல எடுத்து இந்த எடுக்க. இருக்கட்டும், நான் எடுக்க. அவரே எடுத்துக்கிறாரா? கூட்டு வாங்க மாப்பிள்ள.